உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழ் தமிழ் என்னாச்சு தமிழ்? தமிழ் எந்திரிமா, எந்திரி, உட்காரு. என்னம்மா தமிழ், என்னாச்சு? ஐயோ வீசிங்கா. தமிழ் தமிழ் ஒண்ணும் இல்லம்மா, இருமா, அம்மா வந்துடுறேன். என்ன கதவு திறக்க மாட்டேங்குது? யாரு கதவை போட்டிருக்கீங்க? கதவை தரங்க. கதவை தரங்க. கதவை தரங்க. அம்மா கதவை தரங்கம்மா. அம்மா கதவை தரங்க. அம்மா கதவை தரங்கம்மா. என்னாச்சு பாரதி? தமிழ், ஐயோ தமிழ், தமிழ் என்னாச்சுடா? தமிழ் என்னம்மா? தமிழ் என்னமாச்சு? தமிழ், தமிழ், தமிழ் ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. பாரதி எதுக்கு கதவை வெளிப்பக்கம் தாழ் போட்டீங்க? அது அது வந்து அது என்ன உங்களை தூங்க வச்சுட்டு போய் என் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணிடுவேன்னு பாத்தீங்களா? இல்ல பாரதி, நீ வாங்கி வச்ச மாத்திரைய பார்த்துட்டு அசிங்கமா இல்ல? ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏதோ என்ன ஜெயில வச்சு பூட்டுற மாதிரி பூட்டி வச்சிருக்கீங்க. என்ன உங்கள மாதிரி நினைச்சீங்களா? ஏன் குழந்தையை நான் எப்படி கொல்லுவேன்? நிறுத்து பாரதி, நான் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு நீ அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போன, இன்னைக்கு அபார்ஷன் டேப்லெட் வாங்கி வச்சிருக்க. அதனால உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதான் தாழ்பால் போட்டு வச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உன் வயித்துல இருக்கிறது எங்க குடும்ப வாரிசு. இன்னும் பிறக்காத இந்த குழந்தைக்காக உயிரோட வளர்ந்து நிக்கிற அந்த புள்ள செத்தா பரவாயில்லையா? ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? இத பாரு பாரதி, வார்த்தைய பார்த்து பேசு. மரியாதை போச்சுன்னா திரும்ப வராது. ஆமா, உங்களுக்குலாம் இந்த மரியாதையும் அதிகம். எங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க வரும்போதெல்லாம் எங்க நிம்மதி எங்களை விட்டு போயிடுது. ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி வந்து வந்து எங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க? உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கே நான் தான் காரணம்ங்கறத மறந்துடாத. நான் இப்படி ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு வாழ்றதுக்கு காரணமே நீங்க தாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க மட்டும் வாசுவ கொல்லலனா நான் ஏன் இப்படி இங்க வந்து கிடக்க போறேன்? உங்கள மாதிரி பணத்திமிர் பிடிச்சவங்களோட நிழல கூட படாம நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏன் இப்படி எங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க? நானும் போனா போதுன்னு பொறுத்து போனா நீங்க ரொம்ப தான் ஆடுறீங்க. இப்ப என்ன, நான் இங்க வந்ததுதான் உனக்கு பிரச்சனையா? நான் வேணா போயிடவா? தயவு செஞ்சு போயிடுங்க. ஆதி வர வரைக்குமாவது இருந்துட்டு போட்டுமே நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க இருக்காதீங்க. முதல்ல கிளம்புங்க. தப்பு பண்ற பாரதி, வாழ்க்கை ரொம்ப சின்னது. உனக்கு புருஷனா இருக்கிறவன்
என்னோட மகங்கிறத மறந்துடாத. என்ன மிரட்டுறீங்களா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. எனக்கு வாழ்க்கையே இல்லாம போனாலும் பரவாயில்ல. நீங்க இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க முதல்ல. இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவ பாரதி. இந்த மாதிரி நான் வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டேன். உங்க முகத்தை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க. போறேன், இப்பவே போறேன். இங்க எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அந்தந்த கணக்கு அந்தந்த நேரத்துல வந்து கணக்க காட்டும். இப்ப நீங்க போறீங்களா இல்ல நானா அனுப்பி வைக்கணுமா? என்னம்மா, ஏன் பேகும் கையுமா நிக்கிறீங்க? அதுவும் இந்த நேரத்துல போய்? நான் இனிமே இங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க போறது இல்லம்மா. நான் கிளம்புறேன். கோடி கோடியா பணம் இருந்து என்னம்மா பிரயோஜனம்? பெத்த புள்ள கூட இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை, அது என்னம்மா வாழ்க்கை? நான் கிளம்புறேன். நான் இல்லாம இவங்க எல்லாம் சந்தோஷமா அம்மா, இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இருங்க. பாரதி, என்ன இதெல்லாம்? மா விடுங்கம்மா, அவங்க போட்டோம். பாரதி, என்ன சண்டையா இருந்தாலும் இப்படி நடுராத்திரியில வீட்டு விட்டு போக சொல்லுவியா? இந்த நேரத்துல போக சொல்றேன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேளுங்கம்மா. என்ன பண்ணாங்கன்னு எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். வேண்டாம்மா, எனக்கு இவங்க கூட இருக்கிறது நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பாரதி, என்ன வார்த்தை இதெல்லாம்? நீதான் இப்படி எல்லாம் பேசுறியா? அதை விட அதிகமா அவ பேசிட்டா. பேசுற அளவுக்கு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுனாலதான் நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அன்னைக்கு நான் அபார்ஷன் பண்ண போனது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் நானே மனசு மாறி திரும்பி வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நீங்க நடத்துற நாடகம். இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. உங்களெல்லாம் சகிச்சிட்டு கூட எனக்கு அவசியம் இல்ல. அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க ஏதோ குழந்தை மேல இருக்க அக்கறையில அப்படி நடந்திருப்பாங்க. அதுக்காக அவங்கள வீட்டு விட்டு போக சொல்றது நியாயமா? அம்மா, எத்தனை தடவைமா நானும் பொறுமையா இருக்கிறது? இவங்க இங்க வந்ததுல இருந்து எனக்கு சுத்தமா நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. வந்த அன்னைக்குல இருந்து எனக்கு குத்தி குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுதாம்மா நானும் பொறுத்துக்கிட்டு போறது? சரி, பேசுறதா அப்படி பேசுறாங்கன்னு நினைச்சா இன்னைக்கு என்னையும் தமிழையும் உள்ள வச்சு வெளியே கதவை பூட்டி வச்சிருக்காங்க. கேட்டா நைட்டு நான் அவங்களுக்கு தெரியாம வெளியே போய் குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு வந்துருவேனா? அதுக்காக என்ன உள்ள வச்சு பூட்டுறாங்களாம். அவ அபார்ஷன் மாத்திரையை வாங்கிட்டு வந்தாளா இல்லையான்னு கேளுங்க. அந்த மாத்திரையை நான் வாங்கல. அந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா மாத்திரை போட்டுதான் கலைக்கணுமா என்ன? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? பாத்தீங்களா? இப்படி பேசினா, இப்படி நடந்துக்கிட்டா அவ மேல எனக்கு சந்தேகம் வருமா வராதா? அவ வயித்துல இருக்கிறது ஆதியோட குழந்தை. ஆதியோட அம்மாவா? எனக்கு கோவம் வராதா? உங்களை நான் கோவப்பட வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்காக என்ன இப்படி கொடுமைப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.